வெல்கம் பேக் டு Ican physics. சரி, அப்போ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் கேட்டால் லெசன் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸோட சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ரைட், ஏன் சார் புக் பேக் அப்ஜெக்டிவ்ஸோட சொல்யூஷனை ஏன் பார்க்கலாம்? நாங்கள் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் மெமரைஸ் பண்ணிடுவோமே, அப்போ வாட் இஸ் அ யூஸ் அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டால் நமக்கு 15 அப்ஜெக்டிவ் கேட்பாங்க. ரைட், அதில் 11 அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது புக் பேக். அப்போ புக் பேக் கொஸ்டினை நம்ம தரமாக ஸ்டடி பண்ண 11 மார்க் வாங்கிடலாம். ரைட், ஓகே. இல்லை சார் நான் வந்து சென்ட்டை வாங்கணும், இந்த ரிமைனிங் 4 மார்க் நான் எப்படி சார் வாங்குறது அப்படின்னா, இந்த 4 கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டினில் ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை புக் பேக் கொஸ்டினை கிரியேட்டடாக கேட்கலாம். ரைட், அப்போ 11 2 என்ன ஆயிடுச்சு, நமக்கு 13 ஆயிடுச்சு. வித் ஒரு 2 கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் அப்படிங்கிறது புக் இன்சைடில் இருந்து வரும். ஆக மொத்தம் நமக்கு 15 கொஸ்டின். ரைட், ஓகே. இப்போ இந்த 15 கொஸ்டினில் நம்ம என்ன சொல்லியாச்சு, 11 கொஸ்டின் புக் பேக். ஒன்று வந்து அந்த புக் பேக் கொஸ்டினை உல்டா பண்ணி இல்லை கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க, அப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ இந்த 15 கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னமா பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஸ்டினில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாடல்லையே தான் கேட்டிருப்பாங்க. அப்போ ஹவு வி ஹாவ் டு சால்வ் த ப்ராப்ளம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினை மாற்றி கேட்டாவோ இல்லை கொஸ்டினை கிரியேட்டடாக கேட்டாவோ அந்த கொஸ்டினை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அப்போ நம்ம அந்த எபிலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 இடத்துல யூஸ் ஆகும். ஒன்று கம்பல்சரி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இதை பேஸாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நீட் ஆர் ஜேஇயை நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ரைட், ஓகேவா? ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ. ஸோ நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க, தென் யூ கேன் கெட் சம் ஐடியா. ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் நம்ம ரீட் பண்ணுறதா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டாஸ்க். அதில் ஃபஸ்ட்டு வேர்டு என்ன கொடுத்துட்டாங்க, டூ ஐடென்டிக்கல். ஓகே, அப்போ ஐடென்டிக்கல் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னைய மீனிங் அப்படின்னு கேட்டால் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், அப்படிலாட்டி சேம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ எது ஈக்குவலாக இருக்குது எது சேமாக இருக்குது, ரெண்டுமே ஒரே மீனிங் தாங்க சார் அப்படின்னா மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் அப்படின்னா என்னையா அப்படின்னா அமௌண்ட். ஓகே, எவ்வளவு அப்படிங்கிறது ஈக்குவலாக இருந்தால் ஐடென்டிக்கல். இப்போ ரேடியஸ் வைஸு, வால்யூம் வைஸு, அப்போ சார்ஜ் வைஸு, அது இல்லை சார்ஜோட குவான்டிட்டி வைஸு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லிடலாம், ஐடென்டிக்கல். அடுத்த ஒரு வேர்டு அழகாக சொல்லிட்டாங்க, பாயிண்ட் சார்ஜஸ். ஓகே, அப்போ டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜஸ் ஆஃப் மேக்னிடியூட் மைனஸ் கியூ. அப்போ ஒரு சார்ஜ் மைனஸ் கியூ, இன்னொரு சார்ஜ் என்னையா மைனஸ் கியூ. ஸோ டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் ஃபிக்ஸ்டு அஸ் ஷோன் இன் ஃபிகர். ஓகே, சரி, அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் டயக்ராம். ஸோ மைனஸ் கியூ இஸ் பிளேஸ்ட் அட் ஏ, another minus q is placed at b. Okay, suppose they are separated by a distance of, suppose 2l apnu vechukங்க. Okay, a third charge plus q is placed midway அப்படினா, இப்போ அழகான அடுத்த வேர்டு என்னைய கேட்டால் என்ன சொல்லுவேன், மிட்வே. அப்போ மிட்வேனா என்னையா அப்படின்னா எக்ஸாக்ட்லி அட் த சென்டர். அப்போ ஓலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணியிருக்கோம், 2l. அப்போ எக்ஸாக்ட்லி அட் தி மிடில் பாயிண்ட். சப்போஸ் அந்த பாயிண்ட் பேர் நான் பி அப்படின்னு வச்சேன்னா, ஏலேருந்து பி வரைக்கும் உள்ள லென்த் என்னையா, எல். பியிலேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னமா, எல். அங்கே தான் நான் போய் என்ன பண்ணிட்டேன், ஒரு பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு போய் வச்சுட்டேன். ஓகே, சப்போஸ் the charge plus q is displaced a small distance. சரி, இந்த plus q அப்படிங்கிற இந்த சார்ஜை நம்ம என்ன பண்ணியாச்சு, கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. ஓகே, அப்போ டிஸ்பிளே பண்ணால் எந்த டைரக்ஷனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படியே டயக்ராம் பாருங்கள். இந்த சைடு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் A1. சப்போஸ் இந்த சைடு போனால் A2. அப்போ A1லேருந்து A2 போயிருக்கலாம், இல்லை A2லேருந்து A1 வந்திருக்கலாம். இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்து ஒரு ப்ளூ கலரில் நம்ம ட்ரா பண்ணலாம். எப்படியா ட்ரா பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி லைக் திஸ். ஓகே, அப்போ கீழே மூவ் பண்ணால் சப்போஸ் B1ன்னு வச்சுக்கோங்க, மேலே போனால் அதுக்கு பேரை வச்சுக்கலாம் B2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ சப்போஸ் த பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் q இஸ் டிஸ்பிளேஸ்ட் a small distance from the point P in the direction indicated by the arrows.
In which direction will plus q will be stable with respect to the displacement? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எங்கிட்டு கொண்டு போனாலும் அது நமக்கு எப்படி இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே, இப்போ நமக்கு இதில் கிடைச்ச எனக்கு ஒரு கீவேர்டு அப்படிங்கிறத நான் என்ன சொல்லுவேன், ஸ்டேபிள். அப்போ இந்த ஸ்டேபிள் ஆர் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறத நம்ம எப்பமா சொல்லலாம் அப்படின்னா, the force is 0 or the effective force is 0, the equivalent force is 0. எல்லா ஃபோர்ஸையும் ஆட் பண்ணால் அது ஜீரோவாக இருந்தால் அந்த இடம் நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். ரைட், அப்போ இந்த கேஸுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லாதது, பட் நமக்கு பின்னாடி வேறு எதுக்காச்சும் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்ஸாக இருந்தால் 2q 2r. ஓகே, அப்போ F ஈக்குவல் டு 1/4πε0 q1 q2 by r ஸ்கொயர். ஓகே, சப்போஸ் நான் இந்த கேஸுக்கு நான் ட்ரை பண்ணால் ஒரு சார்ஜ் நமக்கு q, இன்னொரு சார்ஜ் q. ஓகே, அப்போ ரெண்டு நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த பியில் வச்ச சார்ஜ் என்னது -q + q. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணியிருக்கோம், அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் அட்ராக்ட் பண்ணியிருந்தா அட் த மிட் பாயிண்ட் க்யூவில் இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜீரோவாக இருக்கும். அப்போ இந்த எஃபெக்டிவ் ஃபோர்ஸஸ் ஜீரோவாக இருந்தால் அந்த பாயிண்ட் நமக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருக்கும். இல்லை சார் எனக்கு ஃபோர்ஸ் வேணாம், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு சொல்லுங்கள். When the electric field is 0, then it is said to be stable equilibrium. அப்போ எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, எஃபெக்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா எப்படி சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா 1/4πε0 1q 2r 1q 2r. ஓகே, மூணாவது நான் எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ நம்ம பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு கேஸை எடுத்துட்டா we can go for so many things. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்னு வந்ததுனால சப்போஸ் அது ஒரு டைப்போலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம எப்படி சொல்லலாம், பொட்டன்ஷியல் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சார்ஜ்னால வந்த பொட்டன்ஷியலாக இருந்தால் 1q 1r, ஒரு பாயிண்ட் சார்ஜ்னால வந்துச்சுன்னா. இப்போ ஆக்சுவலாக நமக்கு என்ன வந்துருச்சு, 2 பாயிண்ட் சார்ஜ் வந்துருச்சு. அப்போ 2 பாயிண்ட் சார்ஜ் வந்தால் பொட்டன்ஷியலுக்குள்ள ஃபார்முலா எப்படிமா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 1/4πε0 p cos θ/r ஸ்கொயர்டு. ரைட், ஓகே. இப்போ நமக்கு என்ன ஆகணும், இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது எனக்கு ஜீரோ ஆகணும். ஜீரோ ஆச்சுன்னா நமக்கு என்ன சொல்லலாம், நம்ம இந்த ஸ்டேபிள் ஈக்லிபிரியமில் இந்த சைடு நமக்கு மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பொட்டன்ஷியல் ஜீரோ ஆகணும்னா இந்த காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, இப்போ தீட்டா ஈக்குவல் டு 90 இருந்தால் காஸ் 90 ஈக்குவல் டு 0. ஸோ 0 இன்ட்டு சம்திங் 0, ஸோ தேட் த பொட்டன்ஷியல் பிகம்ஸ் 0. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் ஃபிசிக்ஸில் நிறையா படிச்சிருப்போம் அப்படின்னு கேட்டால் நமக்கு செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லுவீங்க, இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க, ஈக்குட்டோரியல் லைன். ஓகே, அப்போ ஈக்குட்டோரியல் லைன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கலாம், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்கலாம். கரெக்டாக, சப்போஸ் இதை நீங்கள் இதை எக்ஸ் டேஷ்னு எடுத்திங்கன்னா இதை எப்படி வச்சுக்கலாம், ஒய் டேஷ்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒய் டேஷ் அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஈக்குட்டோரியல் லைன். அப்போ இந்த ஈக்குட்டோரியல் லைனில் எந்த ஒரு பாயிண்டில் எடுத்தாலும் நமக்கு பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஜீரோவாகிடுச்சு. இப்போ நீங்கள் டயக்ராமை போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள், கீழே போனால் அது B1, மேலே போனால் அது வந்து என்னது B2. ஸோ அலாங் த B1 அண்டு B2 அப்படிங்கிறதா நமக்கு எப்படி இருக்கும், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமாக இருக்கும். அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் இஸ் B. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, ரைட், ஓகே. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்று ஸ்டேபிள். அப்போ ஸ்டேபிள் அப்படிங்கிறது எப்போ பொட்டன்ஷியல் ஜீரோவாக இருக்குது, எப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்குது, ஆர் அதர்வைஸ் எப்போ ஃபோர்ஸ், அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஜீரோவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். ஓகே, நான் மெமரைஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா இதே கொஸ்டினை கொஞ்சம் உல்டா பண்ணி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா, போக நம்ம என்ன ஆகும், இது மாதிரி நம்ம பேச நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துடும். ரைட், ஓகே. இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, டயக்ராம் இருக்காது, கொஸ்டினும் இருக்காது, ஆனால் கொஸ்டின் இருக்கும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, செகண்ட் கொஸ்டின், விச் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் ப்ரொடியூசஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா நமக்கு என்னன்னு வேணும். ரைட், ஓகே. இப்போ யூனிஃபார்ம் அப்படின்னா நான் டயக்ராம் ஆக்சுவலாக இப்படி ட்ரா பண்ணுறேன், இப்படி 1 2 4 லைன் போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ இந்த 4 லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படியா இருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் டெர்மினல் பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. ரைட், ஓகே. அப்போ அது கண்டிப்பாக யூனிஃபார்ம் இல்லை. ரைட், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், நான் அதை ஈக்குவல் மேக்னிடியூடாக மாற்றியாச்சு. ஈக்குவல் மேக்னிடியூட். அப்போ மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலாக இருக்கு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒரு ஆரோ மார்க் ட்ராப் பண்ணால் all the arrow mark shows the same direction. அப்போ equal length, equal magnitude and same direction-ஆ இருந்தா உடனே அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, இப்போ அதே கேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைன் பெருசாக இருக்குது, ஒரு லைன் சிறுசாக இருக்குது, ஒரு லைன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னொரு லைன் குட்டியாக இருக்குது. அப்போ டைரக்ஷன் வந்து எனக்கு சேமாக இருக்குது, பட் மேக்னிடியூட் வைஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு. அப்படி இருந்தால் என்ன சொல்லிடலாம், நான் யூனிஃபார்ம். ஓகே சார், அது மட்டும் அப்படி சொல்லலாமா? இல்லை, கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க. இப்போ ஒரு டைரக்ஷன் இப்படி இருக்கு, ஒரு டைரக்ஷன் இப்படி இருக்கு. ஸோ டைரக்ஷன் வைஸ் சேஞ்ச் ஆயிருச்சு, மேக்னிடியூட் வைஸும் சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இட்ஸ் நான் யூனிஃபார்ம். ஓகே, நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பல, நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு போகிறேன். ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்? பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுதான் நமக்கு என்னது, ஒரு பாயிண்ட் சார்ஜ். அவங்க பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லலை, நானாக என்ன பண்ணிட்டேன், பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுறேன். நமக்கு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆக்டிங் ரேடியலி அவுட்வர்ட்ஸ், இப்படி ஆக்ட் பண்ணும். ரைட், ஓகே. இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இது யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா? வெரி குட், நான் யூனிஃபார்ம். ஏன் நான் யூனிஃபார்ம் அப்படின்னா, இது பாருங்க, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது மேலே இருக்கு, இது கீழே இருக்கு. ரைட், ஓகே. சப்போஸ் ஐ வாண்ட் டு டேக் ஏ நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படிமா இருக்கும் அப்படின்னா, ரேடியலி இன்வர்ட்ஸ். ஓகே, இப்பயும் பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் ஹேவிங் த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அப்போ கண்டிப்பாக இது நான் யூனிஃபார்ம், இது ஆப்ஷன் இல்லை. ஓகே, அப்போ தேர்ட் ஒன், இன்ஃபினைட் யூனிஃபார்ம் லைன் சார்ஜ். அப்போ காஸ் லாவோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷனில் வர அந்த கேஸ். அப்போ இதுதான் நமக்கு என்னது, ஒரு லீனியர் வயர். ஓகே, இந்த லீனியர் வயரை நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி சார்ஜ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்னமா பண்ணலாம் அப்படின்னா, காஸ் லா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ரைட், ஓகே. ஸோ இதுதான் நமக்கு என்னது, ஒரு காசியன் சர்ஃபேஸ். ஓகே, அப்போ இந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா, பிளேன் சர்ஃபேஸ் ஏரியா. சப்போஸ் ஐ வாண்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ சர்ஃபேஸ் ஹியர் அப்படின்னா உடனே அது பேர் சொல்லலாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சர்ஃபேஸுக்கும் we can draw a நார்மல். இப்போ பிளேன் சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறீங்க, அதே மாதிரி இந்த கர்வ்டு சர்ஃபேஸுக்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணுறீங்க. ரைட், ஓகே. இப்போ நார்மல் ட்ரா பண்ணியாச்சு சார். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் ரேடியலி அவுட்வர்ட்ஸ். அப்போ இங்கே நமக்கு எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஓகே, அப்போ இங்கே நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் எப்படி இருக்குது, நமக்கு 90 இருக்கு. இங்கே நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு உள்ள ஆங்கிள் θ = 0 இருக்கு. ஓகே, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னா, இப்போ பை ஈக்குவல் நமக்கு தெரியும் E ds cos θ. ஓகே, இப்போ இந்த θ அப்படிங்கிறது எனக்கு இப்போ வேணும். அப்போ எப்படி சொல்லிக்கலாம், இப்போ θ = 0 இருந்தால் cos 0 = 1 into something. ஸோ க்ளோஸ்டு இன்டெக்ரல் EDS. ஓகே, இது க்ளோஸ்டாக இருக்கணும். ரைட், ஓகே. இப்போ θ = 90 இருந்தால் cos 90 = 0. So 0 into something 0. So the electric flux is 0. அப்போ நம்ம பார்த்தோம்னா பிளேன் சர்ஃபேஸில் 90 டிகிரியில் இருக்குது. அப்போ பிளேன் சர்ஃபேஸில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எனக்கு என்னது 0. ரைட், ஓகே. ஆனால் இங்கே எனக்கு எப்படி இருக்குது, மேக்ஸிமம். அப்போ நமக்கு ஆக்சுவலாக என்னது, 0லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது, வேரி ஆகுது. அப்படி வேரி ஆகுறதுனால இது வந்து என்ன சொல்லிடலாம், நான் யூனிஃபார்ம். ரைட்டா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ தேர்ட் ஆப்ஷனுக்கு போங்க. என்னையா தேர்ட் ஆப்ஷன் அப்படின்னா, இன்ஃபினிட்லி சார்ஜ்டு பிளேன் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இது காஸ் லாவோட செகண்ட் அப்ளிகேஷன். என்னையா செகண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டால், இதுதான் நமக்கு என்னது, இன்ஃபினைட் பிளேன் ஷீட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், we can construct a Gaussian surface. ஓகே, முன்னாடி ஒரு சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன், அது ds at a distance of r. முன்னாடி அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், p. பின்னாடி, ஓகே, we can construct a small surface, ds. பின்னாடி, so ds.
இப்போ இந்த குட்டி சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. அதே மாதிரி இந்த குட்டி சர்ஃபேஸ்க்கு ஒரு நார்மல் ட்ரா பண்ணியாச்சு. ஓகே. இப்போ நமக்கு என்ன சார்ஜ் கன்சிடர் பண்ணியிருக்கோம்? பாசிட்டிவ் சார்ஜ்னால வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இங்கேயும் எப்படி இருக்கும்? ரேடியலி அவுட்வர்ட்ஸ். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கும் உள்ள இந்த ஆங்கிள் தீட்டா ஈக்குவல் என்னையா 0. அப்போ இங்கேயும் தீட்டா ஈக்குவல் என்னையா 0. அப்போ இங்கேயும் தீட்டா ஈக்குவல் 0னா நம்ம இப்போ தான் நம்ம சொன்னோம். என்ன சொன்னோம்? க்ளோஸ்டு இன்டெக்ரல் இடிஎஸ் காஸ் தீட்டா. அப்போ எனக்கு இங்கேயும் 0வா இருக்குது, இங்கேயும் 0வா இருக்குது. அப்போ காஸ் 0 எவ்வளவு? 1. ஸோ 1 இன்ட்டு இடிஎஸ். அப்போ இங்கேயும் இடிஎஸ், இங்கேயும் என்னது? இடிஎஸ். அப்போ ரெண்டோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஸோ தேட் இட் ப்ரொடியூசஸ் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே. எனக்கு இப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டாக வந்துருச்சு. ரைட். ஓகே. பட் எனக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு தேவையில்லை. பட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி? ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுதான் நமக்கு ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படின்னா காஸ் கன்ஸ்ட்ரக்டட் த காசியன் சர்ஃபேஸ் எங்கே? அவுட் சைடு த ஸ்பியர். அப்போ அவுட் சைடு த ஸ்பியராக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சொன்னோம்? 1/4πε0 Q/r². நெக்ஸ்ட் இதுதான் நமக்கு ஸ்பியர். நான் இன்சைடு த ஸ்பியர் ஐ ஆம் கன்ஸ். அப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னையா? 0. அப்போ 0லேருந்து இந்த வேல்யூ என்ன ஆகுது? நமக்கு வேரி ஆகுது. அப்போ 0லேருந்து அப்போ இன்சைடு த ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் 0. அவுட்சைடு த ஸ்பியர் இட் ஹேஸ் 1Q 2R. ஸோ தட் the electric field is varying which produces non-uniform electric field. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரைட். ஓகே, வெரி குட். இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். Next, what is the ratio of magnitude of Q1 and Q2 for the following electric diagram அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். ஓகே. அப்போ இதுக்கு என்னையா ஆன்சர் அப்படின்னு கேட்டால் 11/25 அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணியிருப்போம். ரைட். ஓகே. அப்போ இதை மனப்பாடம் பண்ணாமல் நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் we have to understand what is given. ஓகே. அப்போ தேர்டு கொஸ்டினுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் போனீங்கன்னா நமக்கு டயக்ராம் இருக்கும். ரைட். பட் அதை நான் என்ன பண்ணணும்? நமக்கு ஆன்சரை நம்ம கொண்டு வர தெரியணும். எப்படி கொண்டு வரலாம் பாருங்க. அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் 5th பாயிண்ட் என்ன சொன்னோம்? ஈச் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கிவ்ஸ் ரைஸ் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் த சார்ஜ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ n ஈக்குவல் டு ஒரு சார்ஜாக இருந்தால் 1/ε0, ரெண்டு சார்ஜாக இருந்தால் 2/ε0. இப்போ நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? Q சார்ஜ் இருக்குது. ஸோ Q/ε0. ரைட். ஓகே. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேஸாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? n1 ஈக்குவல் டு Q1/ε0. சப்போஸ் எனக்கு n2வாக இருந்தால் என்னவா இருந்திருக்கும்? Q2/ε0. இப்போ எனக்கு கேஸை மாற்றுங்க. இந்த டிவிஷன் ε0 இந்த சைடு கொண்டு போனால் என்ன கிடைச்சிரும் நமக்கு? n1 இன்ட்டு ε0 ஈக்குவல் டு Q1. அடுத்து இங்காகும் Q1/Q2 ஈக்குவல் டு n1 இன்ட்டு ε0 divided by n2/ε0. ε0 getting cancel. ஓகே. இப்போ எனக்கு மேக்னிடியூட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம we can go for Q1/Q2 of modulus. அப்படின்னா என்ன சொல்லலாம்? number of lines constituted by the Q1 divided by number of lines constituted by the n2. ஓகே. இப்போ நீங்கள் டயக்ராமில் போய் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? இந்த Q1 அப்படிங்கிற சார்ஜ்னால வந்து எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 11 இருக்கும். அந்த n2 அப்படிங்கிறது Q2ங்கிற சார்ஜ்னால வந்ததாக இருக்கும். அதை நீங்கள் கவுண்ட் பண்ண எத்தனை இருக்கும்? 25. ஸோ தட் அவர் ஆன்சர் இஸ் 11/25. ஆப்ஷன் டி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே. Now we can go to the next question. Question number 4. An electric dipole. அப்போ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ கொஸ்டின் நம்பர் 4ல் எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஸ்டின் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. 2 ஈக்குவல் அண்டு opposite charges separated by a small distance 2a constitute an electric dipole. Example: H2O, CO2, HCl, CO. ஸோ இதெல்லாம் நமக்கு என்னது? எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எலக்ட்ரிக் டைபோல். ஓகே. இப்போ எலக்ட்ரிக் டைபோல் ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துருச்சு. an electric dipole is placed at an alignment angle of 30 degree in
electric field of something. Okay, it experiences a torque of something. The charge on the dipole, if the dipole length is 1 centimeter. Okay, மறுபடியும் திருப்பி கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. A dipole is placed at an alignment angle of 30 degree. Okay, so theta equal to 30 degree. Okay, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பல்சரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணணும். ரைட், ஓகே. It at an electric field of 2 into 10 to the power 5 நியூட்டன் per கூலும். இதை வச்சு நமக்கு ஒரு அப்ஜெக்டிவ் போயிடலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்னையா அப்படின்னா நியூட்டன் per கூலும். இதுக்கு ஈக்குவலண்டான இன்னொரு யூனிட் என்னமா அப்படின்னா வோல்ட் per மீட்டர். It experiences a torque. So torque equal to 8 Newton meter. Okay. The charge on the electric dipole of dipole length about 2a equal to 1 centimeter. இப்போ இந்த சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துங்க. அப்ப சென்டிமீட்டரை மீட்டரா மாத்துனா நமக்கு என்ன கிடைச்சிரும் 1 into 10 to the power -2 மீட்டர். ஓகே, இப்போ டார்க் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டையும் ரிலேட் பண்ற ஃபார்முலா என்னையா அப்படின்னா டார்க் டவ் ஈக்குவல் டு PE sin theta. ஓகே, இப்போ நமக்கு இந்த P அப்படிங்கிறது தெரியுமா தெரியாது. அப்ப அதுக்கு ஒரு 2 மார்க் क्वेश्चन பாருங்க. The magnitude of electric dipole moment is defined as the product of magnitude of any one of the charge and distance between them. ஓகே, அப்ப நம்ம இப்ப P எடுத்துட்டு என்ன போட்டுக்கலாம் Q into 2a. அப்ப tau equal to Q into 2a into E into sin theta. So இதுதான் ஆக்சுவலா நமக்கு என்னது required formula. ஓகே, இப்போ இந்த required formulaவை நமக்கு substitute பண்ணா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, so what is the value of torque? Torque value is 8. Charge அதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். 2a is the distance between the electric dipole. எவ்வளவுமா 1 centimeter. அதை கன்வெர்ட் பண்ணி எப்படி வச்சிருக்கோம் 10 to the power -2 into electric field எவ்வளவு 2 into 10 to the power 5 into sin theta. இப்போ sin theta ஓட வேல்யூ எவ்வளவு sin 30 degree. ஓகே, இப்போ சப்போஸ் நான் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5 - 2 அப்ப 3. so 10 to the power 3 into இந்த நமக்கு இந்த 2 அப்படியே இருக்கு into sin 30 ஓட வேல்யூ எவ்வளவு 1/2. so 1/2 நமக்கு என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். So now the multiplication value comes with this as division. Okay, அப்ப division ஆனா என்ன கிடைச்சிரும் நமக்கு 8 by 10 to the power 3 equal to Q. இது சார்ஜ். அப்ப சார்ஜோட யூனிட் என்னது கூலும். சப்போஸ் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதா இருந்தா இப்படி கூட கொடுக்கலாம், ஆனா அப்படி கொடுக்கல. இப்ப the +3 goes to the numerator as -3. அப்ப 8 into 10 to the power -3 கூலும். ஓகே, சப்போஸ் அவங்க ஆப்ஷன்ல நமக்கு இது ஒரு இருக்கா அப்படின்னா இருந்துச்சுன்னா கரெக்ட், பட் இருக்கா அப்படின்னா இல்ல. அப்ப 10 to the power -3 எடுத்தா என்ன போட்டுக்கலாம் மில்லி. so 8 milli coulomb is the answer. okay, அப்ப ஆப்ஷன் என்னது ஆப்ஷன் B is the correct answer. ஓகேவா, இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चनல நீங்க டயகிராம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா 4 Gaussian surfaces are given below. Okay, the charges inside each Gaussian surface. Okay, rank the electric flux from each Gaussian surface in the increasing order. Okay, அப்ப இந்த Gaussian surfaceல எனக்கு என்ன வேணும் increasing orderல வேணும். அப்ப question number 4. Okay, அப்ப இந்த question number 4ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க ஒரு Gaussian surface பெருசா ஒன்று கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. ரைட், அடுத்து என்ன பண்ணிட்டாங்க இப்படி ஒன்று கொடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. மூணாவது என்ன பண்ணிட்டாங்க இதுக்குள்ள போற மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ரைட், ஓகே. Gaussian surfaceல எக்ஸாக்ட்லி அட் த சென்டர் நமக்கு என்ன இருக்கு ஒரு -q இருக்கு. ரைட், ஓகே. ஸோ அதோட இந்த எண்டில் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு +q இருக்கு. ரைட், இப்போ இதுதான் நமக்கு என்னது C அப்படிங்கிற ஒன்று. ரைட், இப்போ இதுதான் நமக்கு என்னது D. இதுதான் வந்து என்னது D. அப்ப இதுதான் வந்து என்னது நமக்கு B. அங்க என்ன இருக்கு நமக்கு +2q இருக்கு. ரைட், ஓகே. அப்ப இதுதான் வந்து என்னது நமக்கு A.
ஓகேவா? இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் நமக்கு இருக்கக்கூடிய சார்ஜஸை பார்த்தாச்சு. இதுதான் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே தான் கொடுக்கணும் அவசியமா இல்லை, மாற்றி கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண தெரியணும், அதை நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஓகே, இப்போ கொஸ்டின் என்னது, கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, அப்போ ஃப்ளக்ஸாக இருந்தால் நமக்கு என்னமா ஃபார்முலா அப்படின்னா பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலன் 0, இதுதான் ஃபார்முலா. ரைட், ஓகே. இப்போ நமக்கு சர்ஃபேஸ் ஏவா இருந்தா அப்போ இந்த சர்ஃபேஸ் ஏ அப்படின்னா இந்த பாருங்க, இந்த ரவுண்டில் இருக்கிற மொத்த சர்ஃபேஸ் எனக்கு என்னெல்லாம் சார்ஜ் இருக்கு, ஒரு +2q இருக்கு, ஒரு -q இருக்கு, ஒரு +q இருக்கு. ஸோ +q -q என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கு, 2q இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாவை நான் சேஞ்ச் பண்ணால் பை ஏ ஈக்குவல் டு 2q பை எப்சிலன் 0. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பி அப்படிங்கிற சர்ஃபேஸில் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 2q இருக்கு, இங்கே இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, -q இருக்கு. அப்போ பி அப்படிங்கிற சர்ஃபேஸில் நமக்கு என்ன இருக்கு, +2q இருக்கு, நடுவில் ஒரு -q இருக்கு. அப்போ +2q -q, அப்போ என்ன வந்துடும், q. அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா உல்ட்டா பண்ணால் என்ன வந்துடும், பை பி ஈக்குவல் டு கியூ பை எப்சிலன் 0. ஓகே, நெக்ஸ்ட்டு சி அப்படிங்கிறதுல போய் பார்த்தீங்கன்னா பார்த்தா நமக்கு இங்கே -q உள்ளே போனால் என்ன இருக்குது, +q இருக்குது. அப்போ சி அப்படிங்கிற சர்ஃபேஸில் போனால் ஒரு +q இருக்குது, ஒரு -q இருக்குது. ஸோ +q -q என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். அப்போ இந்த ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணால் பை சி ஈக்குவல் டு 0 பை எப்சிலன் 0. ஸோ இட் பிகம்ஸ் 0. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் டி அப்படிங்கிற சர்ஃபேஸில் ஓகே, மறுபடியும் போய் பாருங்க. அப்போ டி அப்படிங்கிறது யாரு, இதில் நடுவில் யார் இருக்கா, ஒரு -q அப்படிங்கிற சார்ஜ் இருக்கு. அப்போ இங்கே டி அப்படிங்கிற சர்ஃபேஸில் யார் இருக்கா, -q. அப்போ என்ன சொல்லுவீங்க, பை டி ஈக்குவல் டு -q பை எப்சிலன் 0. ஓகே, அப்போ இது என்ன சொல்லியாச்சு, நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எனக்கு அதிகமாக இருக்கிறது யாரு, 2q, அவன் யாரு, ஏ. அப்போ எனக்கு ஏல தான் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கு. ரைட், அடுத்து பியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, q பை எப்சிலன் 0. ஓகே, பியில் இருக்கு. அடுத்து சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு, நமக்கு 0 இருக்கு. ஓகே, பட்டு டியில் போய் பார்த்தா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா டியில் போய் பார்த்தா எப்படி இருக்கு, -qல இருக்கு. ஸோ விச் இஸ் லெஸ்ஸர். ஓகே, ஸோ நம்ம என்ன ஆர்டர், டி சி பி ஏ. நம்ம என்ன பண்ணிப்போம், இன்க்ரீசிங் ஆர்டர். அப்போ குட்டியிலேருந்து நம்ம பெருசு வரைக்கும் என்ன பண்ணியாச்சு, இன்க்ரீஸ் பண்ணி எழுதியாச்சு. இந்த இதே கொஸ்டின் அப்படியே கொடுத்து டிக்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிக்ரீசிங் ஆர்டர்னா எப்படி எழுதணும், ரிவர்ஸில் எழுத தெரியணும். ரைட், ஓகே. இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 8ல் என்னமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா அந்த டெஃபினிஷன் வாங்க. என்னையா ஃப்ளக்ஸ், the number of electric field lines crossing through the given unit area. அப்போ ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளவு ஃப்ளக்ஸ் கிராஸ் ஆகுதோ உடனே அதுக்கு பேர் என்ன சொல்லிடலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ பை இ ஈக்குவல் என்ன சொல்லலாம், க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார், அப்போ டாட் ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார் இஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்கேலார். இப்போ சப்போஸ் யூனிட் கேட்டிருக்காங்க அப்படின்னா யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு நியூட்டன் பெர் கூலும், யூனிட் ஆஃப் ஏரியா மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி எழுத நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு 2 மார்க் ஆயிடுச்சு. அப்போ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் கிராசிங் த்ரூ த கிவன் யூனிட் ஏரியா. பை இ ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இப்போ நம்மளாம் ப்ராக்டிகல்ஸை சூப்பராக முடிச்சுட்டு வந்திருப்போம். அங்கேயே என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபார்முலா எழுதுனா வேர் எழுதுனா யூனிட் எழுதுங்க அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பாங்க. அதே விஷயத்தை நம்ம தியரியிலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அப்போ பை இ இஸ் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், இ இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, டிஏ அப்படிங்கிறது என்னது, ஸ்மால் சர்ஃபேஸ் ஏரியா. இட்ஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர்டு பெர் கூலும். ரைட், ஓகே. இப்போ ஆக்சுவலாக நமக்கு ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க, இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில்
ஒரு டயக்ராம் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் என்க்ளோஸ்டு இன்சைட் த வாட்டர் அப்படின்றாங்க. அப்போ வாட்டரோட டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் எவ்வளவுமா அப்படின்னா 80 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக மீடியம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ மீடியம் சொல்லியாச்சு. அப்படி இல்லாட்டி டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ நமக்கு பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலன் 0 இதுதான் போன அப்ஜெக்டில் நம்ம பார்த்தது. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மீடியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த எப்சிலன் 0 எதுவாக மாற்றினா போதும், கியூ பை எப்சிலன் அப்படின்னு மாற்றினா போதும். ஒன்று பேர் சொல்லலாம் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். இப்போ நமக்கு தெரியும் எப்சிலன் அப்படின்னா என்னையா அப்படின்னா எப்சிலன் ஈக்குவல் டு எப்சிலன் 0 எப்சிலன் ஆர். இப்போ இந்த எப்சிலன் அப்படிங்கிறத மாற்றுங்க. அப்போ பை ஈக்குவல் டு கியூ பை எப்சிலன் 0 எப்சிலன் ஆர். இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எவ்வளவு, 80. அப்போ அந்த டயக்ராமில் போய் நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சார்ஜஸ் நீங்கள் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், 2Q கிடைச்சிரும். அப்போ அங்கே இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் என்னது, 2Q. ஓகே, அப்போ 2Q பை எப்சிலன் 0 இன்ட்டு எப்சிலன் ஆர், அதோட வேல்யூ எவ்வளவு, 80. ஸோ 1 2 is 2, 42 சார். அப்போ நமக்கு ஆப்ஷன் என்னது, நமக்கு 1 by 40 times of Q by epsilon 0 is the electric flux. அப்போ இதே கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி கேளுங்க. இப்போ இதே சார்ஜை நான் ஏரில் வச்சுருக்கேன். It experiences a flux of X. When it is kept inside the water, it experiences a flux of Y. இப்போ ஆப்ஷன் எப்படி இருக்கும், X is greater than Y, X is less than Y, X is equal to Y and none of these அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ வாட்டரில் வைக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, 1/40 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ ஆக்சுவலாக ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது அங்கே எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிக்ரீசஸ். அப்போ அங்கே ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம், எக்ஸ் இஸ் கிரேட்டர். அப்போ ஏரில் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும் தேன் இன் த மீடியம். ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ கொஸ்டினை உல்ட்டா பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், எழுத தெரியலாம். இதான் வந்து என்னது, அந்த கொஸ்டினை கிரியேட் பண்ணி உல்ட்டாவாக கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 identical conducting balls அப்படின்ட்டாங்க. அப்போ கொஸ்டின் நம்பர் 7 2 identical conducting balls. அப்போ இது ஒரு பால், இது ஒரு பால், 2 பால். ஓகே, having positive charges QA and QB, or it can be taken as Q1 and Q2. Okay, are separated by a center to center a distance of R. அப்போ சென்டர், அப்போ இந்த சென்டர்ல இருந்து இந்த சென்டர் வரைக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அவங்க எப்படி எடுத்துட்டாங்க, ஆர் அப்படின்னு எடுத்துட்டாங்க. ரைட், ஓகே. இஃப் தே ஆர் மேட் டு டச் ஈச் அதர். ஓகே, அப்போ நான் ரெண்டையும் என்ன பண்ணிட்டேன், நான் டச் பண்ணிட்டேன். ஓகே, ஆக்சுவலாக இந்த ரெண்டையுமே நம்ம டச் பண்ணால் சார்ஜ் எப்படிமா ஷேர் ஆகும் அப்படின்னா Q1 + Q2/2. அப்போ இதில் இருக்கிற சார்ஜ் நமக்கு என்ன ஆயிரும், Q1 + Q2/2 மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் செப்பரேட்டட் டு த சேம் டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், Q1 அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துருச்சு, Q2 அப்படிங்கிறது எனக்கு இங்கே வந்துருச்சு. அப்போ ரெண்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், சேம் டிஸ்டன்ஸ் R அப்படின்னு செப்பரேட் பண்ணிட்டேன். பட் நான் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் பிரித்தா இந்த Q1ஓட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு, Q1 + Q2/2. இங்கே என்ன ஆயிடுச்சு, எனக்கு Q1 + Q2/2ன்னு வந்துருச்சு. ரைட், ஓகே. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, த ஃபோர்ஸ் பிட்வீன் தம் வில் பி டேஷ். இப்போ ஆன்சர் எதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ எனக்கு தெரியலையே சார் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்டால், இப்போ நமக்கு கூலும்ஸ்லாம் தெரியும். என்ன தெரியும், F = 2Q 2R 1/4πε0 Q1 Q2/R². 2Q 2R. சப்போஸ் நான் டச் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் நான் பிரிச்சுட்டேன். ரைட், ஓகே. அதை நம்ம எப்படி வச்சுக்கலாம், F டேஷ். அப்போ F டேஷாக இருந்தால் 1/4πε0. இந்த Q1 அப்படிங்கிறது கேஸ் என்ன ஆயிடுச்சு, எனக்கு Q1 + Q2/2 இன்ட்டு Q1 + Q2/2 separated by the same distance அப்படின்ட்டாங்க. இப்போ எனக்கு F கிரேட்டராக இருக்குமா, F டேஷ் கிரேட்டராக இருக்குமா, இதுதான் கொஸ்டின் ஆக்சுவலாக.
சார் இப்படி ஒரு கேஸ் வந்தால் நம்ம என்ன சார் பண்ணுறது, நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது, சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி, சப்போஸ் நம்மளாம் ஒரு நியூமரிக்கலாக ஒரு வேல்யூ எடுத்துக்கோங்க. Q1 அப்படின்னா Q1 அப்படின்னா 6ன்னு வச்சுக்கோ. Q2 அப்படின்னா சப்போஸ் ஒரு 8ன்னு வச்சுக்கோ. அப்போ Q1 இன்ட்டு Q2, அப்போ மிச்சம் எல்லாமே நமக்கு என்னது ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட் தான். ஓகே, 1/4πε0 r², சேம் டிஸ்டன்ஸ்லாம் வச்சுருக்கோம். அப்போ 6 8s are 48, 48 into this constant. சார் இந்த கான்ஸ்டன்ட் பேர் வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 48y. பட் இந்த கேஸுக்கு இங்கே வாங்கம்மா, இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. 6 + 8/2 இன்ட்டு 6 + 8/2. அப்போ 6 + 8 அப்படின்னா என்ன வந்துடும், 14. ஸோ 14/2. அப்போ இதுவும் நமக்கு என்ன ஆயிரும், 14/2. ஸோ 1 2 is to 7 2 7 1 2 is to 7. அப்போ 7 7 சார் என்ன ஆயிடுச்சு, 49. ஓகே, 49. அப்போ இந்த 1/4πε0 y அப்போ எடுத்துக்கலாம். அப்போ இது நமக்கு எவ்வளோ வந்துருச்சு, நமக்கு 48y. இங்கே வரும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, 49y. ஸோ f dash is greater than f. f dash is greater than f. அப்போ டச் பண்ணி பிரித்ததுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும், இன்க்ரீசஸ். ஓகே, இதுதான் நமக்கு ஆன்சர். இப்போ இது ஆன்சர் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8. அப்போ இந்த கொஸ்டின் நம்பர் 8ல் என்னமா சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரேங்க். ஓகே, அப்போ இந்த ரேங்க் அப்படின்னாவே என்ன மீனிங், அப்போ 1லேருந்து இப்படியே போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம், மினிமம் டு மேக்ஸிமம், மினிமம் டு மேக்ஸிமம், இதான் ஆர்டர். ரேங்க் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்ட்டான். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி விச் இஸ் ரெப்ரசன்டட் பை உப்சிலான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு Q ஒரு R அப்படின்னா பொட்டன்ஷியல். நம்ம கேட்டது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ 1/4πε0 Q1 Q2/R. அப்போ 2Q ஒரு R, 2Q ஒரு R அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, இந்த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஓகே, இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ ஓகே, லுக் அட் த ஆப்ஷன் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு Q இன்னொரு Q, 2Q இருக்கு. அப்போ ஒரு Q அப்படிங்கிறது என்னது, ப்ளஸ், இன்னொரு Q அப்படிங்கிறது என்னது, மைனஸ். அண்ட் தே ஆர் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஆஃப் R. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஏ நமக்கு தெரியும் 1/4πε0. ஓகே, அப்போ இது ப்ளஸ் Q, இது மைனஸ் Q. அப்போ என்ன ஆகும், நமக்கு ப்ளஸ் Q இன்ட்டு மைனஸ் Q/R. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ ஆன்சர் எப்படி வந்துடும், மைனஸ் ஆஃப் சம்திங், மைனஸ் ஆஃப் சம்திங். அப்போ மைனஸ் ஆஃப் சம்திங் என்ன வந்துடும், மைனஸ் ஆஃப் 1/4πε0 QQ/R அப்படின்னு வந்துடும். ரைட்டா, ரைட். ஓகே, இப்போ செகண்ட் டயக்ராம் பாருங்க. ஓகே, ஒன் இஸ் மைனஸ் Q and another one is minus Q. ஓகே, option B. Okay, one is minus Q and another one is also minus Q. Two charges. Once again, they are separated by a distance of R. Okay. அப்போ ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1/4πε0 minus Q/R. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ இட் பிகம்ஸ் ப்ளஸ் 1/4πε0 QQ/R. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க மைனஸில் வந்துருச்சு, அப்போ கம்மி. இது ஆப்ஷன் எதில் வந்துருச்சு, ப்ளஸில் வந்துருச்சு. அப்போ அதை விட இது கூட. ஓகே, அப்போ தேர்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், போய்தான் ஆகணும். அப்போ தேர்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது டயக்ராமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று -2Q, ஒரு -2Q. Once again they are separated by a distance of R. Okay, அப்போ மறுபடியும் ஃபார்முலா என்ன சொல்லுவீங்க, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1/4πε0 Q -2Q divided by R. Once again minus becomes plus. ஓகே, அப்போ ரெண்டும் எனக்கு என்ன ஆயிடுச்சு, முதல்ல எனக்கு ப்ளஸ் ஆயிடுச்சு. பட் இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு, 2 times வந்துருச்சு. அப்போ 2 times of 1/4πε0 QQ/R. அப்போ இருக்கல இப்போதைக்கு நமக்கு மேக்ஸிமம் யாரு, தேர்ட் ஒன் தான் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கு. ரைட், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, Q -2Q, ஃபோர்த் ஒன், அதாவது ஆப்ஷன் டியில்
ஒன்று வந்து எனக்கு q, another one is minus 2q, but they are separated by a distance of 2r. அப்போ நம்ம 4 ஆப்ஷனையும் என்ன பண்ணி தான் ஆகணும், கரெக்டாக பார்த்து தான் ஆகணும். ஓகே, அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, 1/4πε0 q minus 2q minus 2q by 2r. மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், கேன்சல், சாரி 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மைனஸ் தூக்கி முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 1/4πε0 QQ by R. இப்போ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. எப்படி, மைனஸ் ஆஃப் 1/4πε0 QQ by R. அப்போ எனக்கு அதுதான் எப்படி வந்துடும், நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக நமக்கு வரணும். ரைட், அப்போ என்ன சொல்லுவீங்க, 1 ஈக்குவல் டு 4, இல்லாட்டி ஆப்ஷன் ஏ ஈக்குவல் டு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மேக்ஸிமம். ஓகே, அப்போ அதை விட யார் கூட இருக்கா, 2. அதை விட யார் கூட இருக்கா, 3 அப்படிங்கிறது எனக்கு 2 டைம்ஸ் வந்துருச்சு. அப்போ இங்கே வந்தீங்கன்னா என்ன தான், கிரேட்டர் தேன் பி சி. ஓகேவா, ஸோ இதுதான் நமக்கு ஆப்ஷன். Do you get it now? Do you get out? No doubts. ஓகே, இப்போ நம்ம 9th கொஸ்டின். இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான், மிச்சபடி ஈஸி. ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு E ஈக்குவல் டு 10x I cap. ஏன் சார் நமக்கு எக்ஸ் ஐ கேப்லாம் வருது அப்படின்னா, இந்த ஐ கேப் அப்படின்னாவே அது எங்கே ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம், எக்ஸ் ஆக்சிஸில் ஆக்ட் பண்ணுது, அவ்வளோதான். எக்ஸிஸ்ட் இன் சர்டன் ரீஜன் ஆஃப் ஸ்பேஸ். த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அழகாக கொடுத்துட்டாங்க, எங்கே, V0 இருந்து VA வரைக்கும். ரைட், ஓகே. வேர் V0 இஸ் த பொட்டன்ஷியல் அட் த ஆரிஜின். இது எங்கே இருக்குது, எனக்கு ஆரிஜினில் இருக்குது. ஓகே, அண்ட் VA இஸ் த பொட்டன்ஷியல் அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2வாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் எங்கே இருக்குது, VAவாக இருக்குது. ரைட், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு, பொட்டன்ஷியல், டிஸ்டன்ஸ், இதை ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்னையா அப்படின்னா, dV ஈக்குவல் டு மைனஸ் E இன்ட்டு dx. இப்போ எனக்கு ரெண்டு சைடு என்ன இருக்குது, ஃபார்முலா கிடச்சிருச்சு. இப்போ எனக்கு ஈயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, மைனஸ் 10x ஐ கேப்பை கூட விட்டலாம், அது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இன்ட்டு dx இன்ட்டு dV. இப்போ எனக்கு ரெண்டு சைடு எனக்கு டிஃபரன்ஷியல் ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைடு. ஓகே, ஸோ இன்டகிரல் dV ஈக்குவல் டு மைனஸ் 10 இன்ட்டு இன்டகிரல் x dx. ஓகே, அப்போ நம்ம இன்டகிரேஷன் பண்ணுறோம், எங்கேருந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆரிஜின்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும், V0 இருந்து VA வரைக்கும். இங்கே டிஸ்டன்ஸ்னா 0 இருந்து 2 வரைக்கும். ஓகே, இப்போ நமக்கு தெரியும் dx இன்டகிரேட் பண்ணால் x, அப்போ dVயை இன்டகிரேட் பண்ணால் V with the limit of V0 to VA equal to minus 10. இப்போ x dx வந்துருச்சு. அப்போ என்ன வந்துடும், x பவர் என்ன இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்முலா, x பவர் n plus 1 by n plus 1. இங்கே பவரில் என்ன இருக்குது, 1. அப்போ என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 1. அப்போ 1 plus 1 by 1 plus 1. அப்போ என்ன கிடைச்சு நமக்கு, x squared by 2 with the limit of 0 to 2. ரைட், ஓகே. இப்போ இங்கேருந்து வந்தால் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ என்ன கிடைச்சோம் நமக்கு, VA மைனஸ் V0 ஈக்குவல் டு மைனஸ் 10. ஃபர்ஸ்ட் இந்த 2வை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துருங்க, எடுத்தாச்சு. இப்போ நமக்கு உள்ள என்ன இருக்குது, x ஸ்கொயர்டு வித் த லிமிட் ஆஃப் 0 to 2. ஓகே, இப்போ 1 2 is 2, 5 2s are 10, ஸோ மைனஸ் 5. ஓகே, இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 0 ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் எவ்வளோவியா, 4. ஓகே, அப்போ மைனஸ் 5, 4 மைனஸ் 0, 4 மைனஸ் 0 4, 4 இன்ட்டு 5 20, ஸோ மைனஸ் 20. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், VA to V0 this much of volt. நீங்கள் ஆப்ஷனில் போய் பார்த்தா மைனஸ் 20 வோல்ட்டும் இருக்கும், பட் அது தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, எனக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நெட் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு V0 மைனஸ் VA தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் இதை ரிலேட் பண்ணி மாற்றினீங்கன்னா இங்கே மைனஸ் சைன் என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ப்ளஸ் 20 வோல்ட் இஸ் அவர் ஆன்சர். ஓகே, இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுதா, இப்போ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்னையா அப்படின்னா, ஒரு கிராஃப் கொஸ்டின். அப்போ கிராஃப் கொஸ்டினில் நம்ம கான்செப்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்.
a thin conducting spherical cell. அப்ப இதுதான் ஆக்சுவலா நமக்கு என்னது thin conducting spherical cell of radius capital R. So இதோட வேல்யூ என்னையா capital R has a charge of plus Q. Okay, and it is uniformly charged with a plus Q. Okay, uniformly distributed on its surface. The correct plot for the electrostatic potential அப்படின்ட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? Potential. அப்ப பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்னது நமக்கு ஒரு Q ஒரு R. ஓகே, அப்ப ஒரு Q ஒரு R. அப்ப இங்க இருந்து போக போக என்ன ஆகிட்டு இருக்கும், சர்ஃபேஸ் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், சர்ஃபேஸ்க்கு வெளியே தான் நமக்கு என்ன ஆகும், ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகும். அப்ப அட் த சென்டர்ல இருந்து ஆன் த ஸ்பியர் வரைக்கும் பொட்டன்ஷியல் எப்படியா இருக்கும், ஈக்குவலா இருக்கும், மேக்சிமமா இருக்கும். இதுதான் கான்செப்ட். அப்ப இதை நம்ம கிராஃப்ல நீங்க கொண்டு போனீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்ப எக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கணும், கண்டிப்பா பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கணும். அப்ப இந்த ரெண்டை முதல்ல கவனமா பாருங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பிளாட் பண்ணது ஒரு மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை மாத்தி விட்டுருவாங்க. ரைட், ஓகே. நான் என்ன பண்றேன், ஜீரோல இருந்து இப்படியே வர்றேன். ஆர் வரைக்கும் வர்றோம், கேபிட்டல் ஆர் வரைக்கும் வர்றோம். கேபிட்டல் ஆர் வரைக்குமே நமக்கு எப்படி இருக்கு, the potential அப்படிங்கிறது எனக்கு மேக்ஸிமமா இருக்கு. ரைட், ஓகே. ஆஃப்டர் தட் இட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். இப்போ எனக்கு இங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல ஆர் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ கிராஃப் எனக்கு இப்படி வந்துடும். அப்ப இப்படியே குறைஞ்சு சப்போஸ் மேக்ஸிமம் போகும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இட் மே ரீச்சஸ் த ஜீரோ. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ரைட், ஓகே. அப்ப இதே கொஸ்டின்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல மறுபடியும் என்ன இருக்கும் பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தா எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு. டிஸ்டன்ஸ் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்ப இதுதான் நமக்கு என்னது ஸ்பெரிக்கல் செல். அட் த சென்டர் அப்படிங்கிறது ஜீரோ. அங்க இருந்து இந்த கேபிட்டல் ஆர் வர்ற வரைக்குமே நமக்கு என்னதான், நமக்கு ஜீரோ தான். இது வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்காது. ஆஃப்டர் தட் இட் டிக்ரீசஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அதனால நமக்கு எப்படி இருக்கும், கிராஃப் எப்படி இருக்கும், யாருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? Do any doubts? No doubts. 2 points A and B are maintained at a potential of, அப்ப A is maintained at a potential of 7 volt. B is maintained at a potential of -4 volt. Okay. The work done, அழகா கேட்டாங்க. நமக்கு என்ன வேணும், work done. In moving 50 electrons. அப்ப 50 electrons அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப number of electrons அப்படிங்கிறது எவ்வளவுயா, 50. ஓகே, from A to B. அதான் நமக்கு இப்ப கீவேர்டு. ஏல இருந்து பி வரைக்கும் மூவ் பண்றதுக்கு வாட் இஸ் த ஒர்க் டன். ஓகே, இப்போ ஒர்க் டன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணா, ஒர்க் டன் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறத நம்ம ரிலேட் பண்ணா, வாட் இஸ் த ஃபார்முலா, ஒர்க் டன் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. ஆக்சுவலாக நம்ம ரெண்டையுமே மாற்றணும். இப்போ கியூ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் என்ன தெரியும், கியூ ஈக்குவல் டு என்இ. இப்போ பொட்டன்ஷியல் நமக்கு வேணும். அப்போ பொட்டன்ஷியல் என்ன சொல்லிடலாம், ஏல இருந்து பி. அப்போ பி அப்படிங்கிறது விஏ மைனஸ் விபி. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணலாம், அங்கே போய் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம், ரெண்டு கண்டிஷனை. ஓகே, அப்போ நமக்கு ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அட் ஏ மைனஸ் பொட்டன்ஷியல் அட் பி இன்ட்டு என்இ. ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்டு ஃபார்முலா. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி வந்துடும் நமக்கு பாருங்க, 7 வோல்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம் 4 வோல்ட்டு. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். ஸோ 7 + 4 நமக்கு என்ன ஆயிரும், 11. ஓகே, அப்போ 7 மைனஸ் 4 இன்ட்டு n அப்படிங்கிறது எவ்வளவுயா, 50 எலக்ட்ரான்ஸ். அப்போ இன்ட்டு 50 இன்ட்டு E 1.6 இன்ட்டு 10 to the power -90. இப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிருச்சு. ரைட், ஓகே. அப்ப 7 + 4 அப்படிங்கிறது என்ன ஆயிருச்சு, 11 இன்ட்டு இந்த 5 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ரைட், ஓகே. இந்த ஜீரோக்காக ஒரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி கொண்டு போனா 16 இன்ட்டு 10 to the power -19. ஓகே, இப்போ நமக்கு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா லாஸ்ட்ல என்ன கிடைச்சோம், நமக்கு 8.8 இன்ட்டு 10 to the power -17 அப்படிங்கிறது என்னது, ஒர்க் டன். அப்போ ஒர்க் டனோட யூனிட் என்னையா, ஜூல். ஓகேவா, like that we can calculate.
ஓகேவா? இதுல டவுட் இருக்கா? Okay, no doubts. Okay. Now, question number 12. Question number 12. If the voltage applied to the capacitor, அப்ப capacitor அப்படின்னா என்ன சொல்லலாம்? Capacitance of the capacitor is defined as the ratio of charge to the potential developed in it. Okay. The capacitor is increased from 2 volt 1 volt to 2 volt. இந்த கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் நான் என்ன பண்ணிட்டேன்? Vல இருந்து 2V வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நியூ கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும். அப்போ நியூ கெப்பாசிட்டன்ஸ் வந்துச்சுன்னா இந்த V அப்படிங்கிறது ஆக்சுவலாக V டேஷ்னு வச்சுட்டேன். அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம் Q டேஷ். ஓகே, அப்போ இந்த V டேஷ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 2V. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா Q டேஷ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும்? 2Q ஆயிரும். இப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா C and C டேஷ் அப்படிங்கிறது remains constant. அப்போ அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகும்? கான்ஸ்டண்டாக இருக்கும். இப்போ 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா Q ரிமைன்ஸ் சேம். அப்போ Q வந்து ரிமைன்ஸ் சேமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ் அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். இதுதான் ஆக்சுவலாக கேஸ். அப்போ இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா எப்படியா சொல்லலாம் அப்படின்னா C ஈக்குவல் டு epsilon 0 A by D. So the capacitance of the capacitor is directly proportional to area. அப்போ area increase ஆக capacitance என்ன ஆகும்? increase ஆகும். The capacitance of the capacitor is inversely proportional to D. இப்போ எனக்கு D increase ஆக capacitance என்ன ஆகும்? decrease ஆகும். But the C அதாவது capacitance of the capacitor அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? independent of charge and independent of potential. அதனால தான் எனக்கு பொட்டன்ஷியல் அவங்க டபுள் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சார்ஜ் என்ன ஆயிரும்? டபுள் ஆயிரும். ஓகே, அப்போ சி ரிமைன்ஸ் சேம் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்கு. சாரி, ரெண்டில் இருக்கு. ஒன்று ஆப்ஷன் சி, இன்னொன்று ஆப்ஷன் டி. சி ரிமைன்ஸ் சேம். அப்போ Q இஸ் டபுள். அப்போ நம்ம ஆப்ஷன் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக Q அப்படிங்கிறது டபுள் ஆயிருது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஓகேவா? ரைட், ஓகே. அப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் 13 அப்படின்னு போனீங்கன்னா நியர்லி இது கொஸ்டினோட கண்டினியூஷன் மாதிரி தான். எப்படி? a parallel plate capacitor. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு என்னது? a parallel plate capacitor. Suppose it is given with a positive charge and it is given with a negative charge. The electric field always acts from positive to negative. அப்போ between the two the electric field E equal to sigma by epsilon 0. Okay. A parallel plate capacitor stores a charge Q at a voltage of V. Okay. அப்போ இங்கே நான் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? Q. வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? V. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லிடலாம்? Q by V. ஓகே, இப்போ நம்ம வந்தால் என்ன சொல்லிக்கலாம்? கேபிட்டல் Q by V. Suppose the area of the parallel plate and distance between the plate are doubled. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகலாம்? epsilon 0 A by D. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? A dash அப்படிங்கிறது எனக்கு 2A ஆயிடுச்சு. D dash அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 2D ஆயிடுச்சு. அப்போ வாட் அபவுட் த கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா ஒன்ஸ் அகேன் அப்படியே பாருங்க, C dash ஈக்குவல் டு epsilon A dash by D dash. ஓகே, அப்போ நம்ம கேஸ் என்ன ஆயிடுச்சு? நமக்கு epsilon 0 into 2A by 2D. So once again 2 cancel ஆயிருச்சு. அப்போ epsilon 0 A by D equal to C dash. அப்போ ஆட்டோமேட்டிக்காக C equal என்ன ஆயிருச்சு? நமக்கு C dash ஆயிருச்சு. எப்போ? when area and distance are doubled. Then which quantity will change அப்படின்னாங்க. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு சேஞ்ச் ஆகலை. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகலை அப்படின்னாவே Q எனக்கு சேஞ்ச் ஆகலை. அப்போ V எனக்கு சேஞ்ச் ஆகலை. இந்த QV அப்படிங்கிறத போன ப்ராப்ளம் பார்ப்போம். அப்போ ஒன்று தான் இருக்குது. என்னது? ஆப்ஷன் டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 அழகாக கொடுத்துட்டான். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம எங்கே பண்ணலாம்? நீட்லேயே எதிர்பார்க்கலாம். எப்படி? இப்போ இப்படி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இப்படி ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, இப்படி ஒரு கெப்பாசிட்டர். ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க, ஏ பி அண்டு சி. ஓகே, அப்போ டயக்ராமில் போய் பார்த்தா எப்படி இருக்கு? இது 2 மைக்ரோஃபேரட், இது எவ்வளவையா இருக்கு அப்படின்னா 1 மைக்ரோஃபேரட், அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆல்சோ
2 microfarad. Okay, இப்போ கொஸ்டினை ப்ராப்பராக ரீட் பண்ணுங்க. 3 capacitors are connected in triangle as shown in diagram. The equal capacitance between the plate A and C. இதுதான் முக்கியம். அப்போ கொஸ்டின் நம்பர் 14ல எனக்கு எங்கே வேணும், ஏக்கும் சிக்கும் இடையில எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, இந்த ரெண்டு கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு, எனக்கு சீரீஸாக இருக்கு. அதனால நான் அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். எப்படி வச்சுக்கிறேன், C1 C2. அப்போ தீஸ் டூ கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ நமக்கு ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும், 1/CS 1/CS equal to 1/C1 plus 1/C2. அப்போ C1 ஓட வேல்யூ 2, C2 ஓட வேல்யூ 2. அப்போ ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப் 1, அப்போ 1. அப்போ 1/CS equal to 1. இந்த இடத்துல நம்ம மறுபடியும் தப்பு பண்ணுவோம். இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணா CS equal to 1 microfarad. அப்போ அது ரெண்டு சேர்ந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அப்போ நமக்கு இப்போ சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும், இதுதான் A, இதுதான் நமக்கு C, அதோட 1 microfarad. அந்த ரெண்டு சேர்ந்து நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்படி வந்துருச்சு. அதுதான் எனக்கு CS, அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 1 microfarad. இப்போ இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் C. ஓகே, அப்போ இது ரெண்டு நமக்கு எப்படி வந்துருச்சு, parallel. அப்போ parallelனா என்ன சொல்லிடலாம், CP equal to C1 plus C2. அப்போ 1 plus 1 equal to 2 microfarad. So this is our answer. So option B is the correct one. Now we are going to the final question from the first lesson. Question number 15. Okay. Two metallic spheres of radii. Okay, so இது ஒரு sphere, இது இன்னொரு sphere. Okay, and its radius is given as 1 centimeter and 3 centimeter. So R1 equal to 1 centimeter. Now convert the centimeter into meter. So 1 into 10 to the power minus 2 meter. அப்போ R2 equal to 3 into 10 to the power minus 2 meter. Directly I am converting. Okay, the charge on the first one, Q1 equal to minus 1 into 10 to the power minus 2 coulomb. The charge on the second one is 5 into 10 to the power minus 2 coulomb. Okay, இப்போ ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க அழகா, they are connected by the conducting wire. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ல பார்த்தோம், ரெண்டு ஸ்பியர் இருந்துச்சு, ரெண்டையும் டச் பண்ணாங்க, செப்பரேட் பண்ணாங்க. அப்போ என்ன சொன்னோம், Q1 plus Q2 by 2 அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஓகே, அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட எந்த கேஸ் மாதிரி வரும் அப்படின்னா, இந்த கொரோனாட் சார்ஜ் அந்த டாபிக் உள்ள இருக்கிற ஆக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் அந்த கேஸில் வரும். எப்படி வரும், Q1 by R1 equal to Q2 by R2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கண்டிஷன் அப்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக Q1 ஓட வேல்யூ Q2 ஓட வேல்யூ அப்படியே வச்சுட்டேன். Q1 ஓட வேல்யூ எவ்வளோமா அப்படின்னா 1 into 10 to the power minus 2. ஓகே, அப்போ Q2 by R2 3 into 10 to the power minus 2. ஸோ minus 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆகும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 3 times of Q1 equal to 1 time of Q2. இப்போ நான் ரெண்டு ஸ்பேரை என்ன பண்ணியாச்சு, கனெக்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணிட்டேன், அது அப்படியே தான் இருக்குது. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், சம் ஆஃப் டூ சார்ஜஸ் தான் கிடைக்கும். அப்போ Q1 plus Q2 equal to minus 1 into 10 to the power minus 2 plus 5 into 10 to the power minus 2. Now the 10 to the power minus 2 can be taken as common. Okay, அப்போ minus 1 plus 5 minus 1, so 4. So 4 into 10 to the power minus 2. Okay, இப்போ நம்ம Q2 அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், 3 times of Q1. அப்போ அதை கேஸை மாற்றுங்க, Q1 plus 3 times of Q1. அப்போ Q1 plus 3Q1, அப்போ என்ன கிடைச்சிச்சு நமக்கு, 4Q1 equal to 4 into 10 to the power minus 2. அப்போ 4 எனக்கு கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அவர் ஆன்சர் அப்படின்னு கேட்டால் Q1 equal to 1 into 10 to the power minus 2 coulomb. சப்போஸ் they are asking Q2 அப்படின்னா Q2 அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 times of Q1. அப்போ 3 into Q1, 1 into 10 to the power minus 2. ஸோ 1 into 3 நமக்கு என்ன கிடைச்சிரும், 3. ஸோ 3 into 10 to the power minus 2 coulomb is the charge on the second sphere. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் லெசனில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, விஷ் ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.